யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு 11 இந்தியன்ஸாக ஒரு விசா ஃப்ராட் கான்ஸ்பிரசியில் பிடிச்சிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அன்யூஷுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார், இது வந்து ஒரு ஃபேக் கம்பெனினால் நடந்த ஃப்ராடு கிடையாது, இது ஒரு ஃபேக் ஜாப் ஆஃபர் கிடையாது, பட் ஈவன் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர். இதோட டீட்டெயில்ஸ் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக யோசிப்பீங்க, ஏடா ஒரு விசாக்காக இப்படிலாம் கூட வாடா நடக்கும் அப்படின்னு. ஸோ எனிவே, லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் வாட் தி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சே ஹேப்பன்ட். பட் பிஃபோர் வி கோ எனி ஃபர்தர், ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். திஸ் கேஸ் இஸ் நாட் அபவுட் H1B ஃப்ராட். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இமிக்ரேஷன் ப்ரோக்ராம் கால்ட் த யூ விசா. இதை வந்து நம்ம இமிக்ரேஷன் கம்யூனிட்டிலே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, நம்ம சேனல்லையும் அதை பற்றி நிறைய பேசினதில்லை. ஸோ அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரி, என்ன நடந்தது? அக்கார்டிங் டு யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ப்ரெஸ் ரிலீஸ், என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஒரு 11 இந்தியன் நேஷனல்ஸை கன்ஸ்பிரசி டு கமிட் விசா ஃப்ராடுலாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் பிடிச்சிருந்தா பரவாயில்ல, மேசச்சூசெட்ஸில், கென்டக்கியில், மிசோரியில், ஒஹையோவில் அப்படின்னு பல ஸ்டேட்ஸில் பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிலாம் 2023 தொடங்கிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து கவர்ந்த ஒரு விஷயம் வந்து இதில் ஒரு நூதனமான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு. ஸோ பிஃபோர் ஐ எக்ஸ்பிளைன் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட், நீங்கள் முதல்ல உங்களுக்கு அது ஒரு ஃபுல் கான்டெக்ஸ்ட் என்ன, இதோடைய இமிக்ரேஷன் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக நல்லா புரியும். இல்லைனா இந்த ஹோல் ஸ்டோரி வில் சவுண்ட் ஸோ பிசார் அண்ட் அன்பிலீவபிள். மோசடியே யூ விசாக்காக நடந்ததுனால யூ விசானா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எதுக்காக க்ரியேட் பண்ணப்படுதுன்னு பார்த்துலாம். யூஎஸ் விசாங்கிறது ஒரு ஸ்பெஷல் இமிக்ரேஷன் கேட்டகரி கிரியேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட். எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, விக்டிம்ஸ் ஆஃப் சீரியஸ் கிரைம்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்க. ராபரி, அசால்ட்டு, டிராஃபிக்கிங், டொமஸ்டிக் வயலன்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் இதை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த யூ விசாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய அன்டாக்குமெண்டட் இமிக்ரெண்ட்ஸ் இங்கே வருவாங்க. தே வில் பி அஃப்ரைட் டு ரிப்போர்ட் கிரைம்ஸ். எங்கேயாவது என் வீட்டில் என்னை அடிக்கிறான், உதைக்கிறான்னு நம்ம சொல்லி போலீஸ்கிட்ட சொன்னோம்னா முதல்ல உனக்கு விசா இருக்கான்னு கேட்பாங்க. இந்த பயம் இல்லாமல் அவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஆம் அ விக்டிம் ஆஃப் டொமஸ்டிக் அப்யூஸ், ஐ ஆம் அ விக்டிம் ஆஃப் அசால்ட்டுன்னு சொல்லி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு யூ விசா. ஸோ த யூ விசா அலவுஸ் அ பர்சன் டு லிவ் லீகலி இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஒரு ஒர்க் பர்மிட் வாங்க முடியும். ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் ஐ கேன் அப்ளை ஃபார் அ க்ரீன் கார்டு. அதனால் இந்த விசா வில் பி எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூபிள். நான் ரொம்ப நதி மூலம் ரிஷி மூலம் போல, பட் இதுதான் யூஎஸ் விசாவோட சாராம்சம். ஆனால் யூஎஸ் விசாவுக்கு பயங்கர ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 10,000 யூ விசா தான் கிடைக்கிது. ஸோ அதே நம்ம H1B மாதிரியோ நம்ம க்ரீன் கார்டு மாதிரியோ இதுலேயும் பெரிய பேக்லாக் இருக்குது. But now you understand what a U visa is. It is supposed to protect the people from crimes against them. And அதனால தான் இந்த யூ விசா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, யூ விசானான்னு பார்த்துட்டோம். ஆனால் அந்த யூ விசாவில் என்ன அன்யூஷுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸே தே ட்ரை டு கிரியேட் த கிரைம் இட் செல்ஃப். புரியல? என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த ஸ்கீமில் இவனுக்கு ஸ்டேஜ்டு ராபரிஸ் அட் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸ்டேஜ்டு ராபரிஸ். இது ஒரு விளக்கம் கொடுக்கணுன்னா இப்படி சொன்னால் உடனே புரியும் நினைக்கிறேன். அண்ணா நகர் முதல் தெருன்னு ஒரு படம் இருக்குது. அதில் சத்யராஜ் கூர்க்கா வேஷம் போட்டிருப்பார். அவருக்கு வேலை கிடைக்கணும்னா திருடனை பிடிக்கணும். திருடன் கைவசம் இல்லை. அதனால அவர் ஃப்ரெண்டு ஜனகராஜ், படத்தில் அவர் பேர் மாதவன் நினைக்கிறேன், அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவார், டே மாதவா, நீ திருடனா நடிடா, நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன்டா, லாஸ்ட் மினிட்ல நீ தப்பிச்சிட்றான் பாரு. இவரும் வேண்டா வெறுப்பாக ஒத்துப்பார் ஜனகராஜ். ஆனால் லாஸ்ட் மினிட்ல பிளான் பேக் ஃபயர் ஆகி ஜனகராஜ் மாட்டிக்கிட்டு செம அடி வாங்குவார். படம் ரொம்ப தமாஷா இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ப்ராசிக்யூட்டர்ஸ் என்ன சொல்கிறானுங்கன்னா, ராபரி மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்கானுங்க. ராபரி வில் பி அரேஞ்ச்ட். யாராவது ஒருத்தர் உள்ள ஸ்டோருக்குள்ளே போவாங்க, நான் தான் ராபர், நீ பணத்தை எல்லாத்தையும் கொடுன்னு கேட்பாங்க. கேஷியர் உடனே நான் விக்டிம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லா பணத்தையும் அவங்க கொடுத்துருவார். செக்யூரிட்டி கேமரா இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணும். போலீஸ் ரிப்போர்ட்ஸு இதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிடும். ஆனால் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, த ராபரியே ஸ்டேஜ்டு. இது ஃபுல்லாகவே பொய் கொள்ளை, போலி கொள்ளை, அந்த மாதிரி ஒரு கொள்ளையே நடக்கலை. இதை வச்சுக்கிட்டு அந்த கேஷியராக இருக்கிறவரோ அந்த ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்களோ யூ விசா வாங்குறாங்க. ஸோ இந்த யூ விசா வாங்குறதுக்காண்டி, ஹே நீ வந்து என்னை கொள்ளையடிக்கிற மாதிரி கொள்ளையடிடா, கேமரா இதெல்லாத்தையும் கேப்சர் பண்ணோம், நான் அதுக்கப்புறமா போய் நான் இந்த விக்டிம் ஆஃப் அ க்ரைம்னு சொல்லி யூ விசா அப்ளை பண்ணி நான் இமிக்ரேஷன் விசா க்ரியேட் பண்ணிக்கிறேன், இமிக்ரேஷன் பெனிஃபிட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நடக்குது. இதில் என்ன பியூட்டினா, இதில் மாட்டின 11 பேருக்கும் சர்நேம் பட்டேல். இவங்கெல்லாம் ரிலேட்டடாக ஒரே ஃபேமிலியான்னு சொன்னதில்லை. பட்டேல் வந்து ஒரு காமன் சர்நேம். இந்தியாவில் எத்தனையோ நல்ல நல்ல பட்டேல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த பட்டேலில் 11 பேரும் பட்டேலில் மாட்டியிருக்காங்க. அதனால் வந்து இவங்களை ஒரு நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்கிறாங்களே தவிர ஃபேமிலின்னு சொல்லலை. இந்த விசா ஃப்ராடுக்கு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5 years in prison, ஃபைனான்ஷியல் பெனல்ட்டிஸ், அண்ட் தென் பாசிபிளி ரிமூவல் ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்.
இது எங்கெங்கெல்லாம் போய் முடியுமோ இன்னும் தெரியல. இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் அப்பியர் ஆகும்போது ஒரு ஆர்குமெண்ட் வந்து குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் இமிக்ரெண்ட் கம்யூனிட்டியில். என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஃப்ராட் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் சார் இந்தியன்ஸ் வெயிட் டிகேட்ஸ் ஃபார் க்ரீன் கார்ட்ஸ்னு. இன்ஃபேக்ட் எஸ்டர்டே நேத்திக்கு ஒன் ஆஃப் த வியூவர்ஸ் காமெண்ட்ஸில் சொல்லியிருக்காரு, போய் பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நெக்ஸ்ட் வீடியோ டாக் ஆன் திஸ் டாபிக். அவரை சொன்னது அப்படியே கோட் பண்ணுறேன். இட்ஸ் நாட் த யூஎஸ் இமிக்ரேஷன் சிஸ்டம் காசிங் லாங் வெயிட் ஃபார் இண்டியன்ஸ். It's largely the result of issues within the community, including thousands of fraudulent H-1B filings. That adds to the green card backlog. சார் இதை பற்றியும் பேசுங்க சார். ஓகே, டு பி ஃபேர், இமிக்ரேஷன் ஃப்ராடு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம்ஸ், நாட் ஜஸ்ட் பை இண்டியன்ஸ். இன்ஃபேக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து H-1B விசா லாட்ரி சிஸ்டத்தில் நிறைய கெடுபிடியெல்லாம் பார்த்து, நிறைய சீர்கேடுகளை பார்த்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா, ஒன் இஷ்யூ வந்து மல்டிபிள் லாட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் த சேம் ஒர்க்கர் பை ரிலேட்டட் கம்பெனிஸ். பல கம்பெனி ஒரு ஆளுக்கு ஃபைல் பண்ணுறது. அப்போ அப்படின்னா லாட்ரியை வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதை 2024 கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, நிறைய டூப்ளிகேட் ஃபைலிங்ஸ் இருக்குப்பா, இனிமேல் இதெல்லாம் செல்லுபடியாகாது, ரூல்ஸ் எல்லாம் மாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இட் பிகேம் பெனிஃபிஷரி சென்ட்ரிக். அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு என்ட்ரி தான், எவ்வளோ எம்ப்ளாயர்ஸ் வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணலாம், ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு என்ட்ரி அப்படின்ட்டாங்க. But anyway, it is important not to confuse the fraud headlines and the real reason why Indians face long green card. ஏன்னா எல்லா ஃப்ராடையும் எடுத்துட்டா கூட the green cardல the backlog exists and it's very long. இதை நம்ம ஆக்சுவலாக ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மேத் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த ஜிசி வரலைங்கிற ஒரு வீடியோவில். அதை நீங்கள் பார்க்கலைன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அதுலேருந்தே உங்களுக்கு ஜிசி பேக்லாக் புரிஞ்சிடும். ஸோ அது ஃப்ராடுனால் மட்டும் பேக்லாக் இல்லை, ஃப்ராடை எடுத்தால் கூட அந்த பேக்லாக் இருக்க தான் இருக்கும். பட் எனிவே, இன்றைக்கி நம்ம பேசுகிற கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது இன்வால்வ்ஸ் ஃபேக் ஸ்டேஜிங் ஆஃப் ராபரிஸ் டு குவாலிஃபை ஃபார் அ க்ரைம் விக்டிம் விசா. அதனால தான் அது ஒரு நேஷ்னல் அட்டென்ஷனை வந்து இது பண்ணியிருக்கு. இது இந்த மாதிரி ஃப்ராடு வந்து யூஎஸ் அத்தாரிட்டிஸு உங்களுக்கெல்லாம் புதுசு இல்லை. ஏன்னா தேவ் ப்ராசிக்யூட்டட் செவரல் டைப்ஸ் ஆஃப் இமிக்ரேஷன் ஃப்ராட், ஃபேக் மேரேஜஸ், ஃப்ராடுலண்ட் ஜாப் பெட்டிஷன்ஸ், ஃபால்ஸ் அசைலம் கிளைம்ஸ், இதெல்லாம் நிறையவே பார்த்துட்டாங்க. ஆனால் இதில் என்னென்ன வருத்தம்னா, இந்த யூவிசா ப்ரோக்ராமே was created to help people who truly suffer crimes. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே. இந்த ப்ரோக்ராம் லைக் திஸ் டிபெண்ட் ஹெவிலி ஆன் ட்ரஸ்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அப்யூஸ் பண்ணும்போது இட் டசன்ட் ஜஸ்ட் பிரேக் த லா, இட் ஆல்சோ டேமேஜஸ் த credibility. thousands of honest immigrants who follow the rules, எல்லா ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி டேக்ஸை கட்டி பல வருஷக்கணக்காக க்யூவில் நிற்கிறாங்க. அதனால நம்ம ஸ்டீரியோடைப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இவனுங்க எல்லாருமே இப்படி தாண்டா, இந்தியன்ஸ் எல்லாருமே இப்படி தாண்டா அப்படின்னு பண்ணுறதுக்கு இதுக்கு சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறோம். எனிவே, த DOJ கேஸ் வந்து the Department of Justice case will move through the US courts, and anyway we will assume all the accused are all innocent until proven guilty. But the story still leaves an unfortunate question. How far are some people willing to go for immigration status? ஒரு விசாக்காக இவ்வளோ தூரமாக நம்ம போவோம்? Let me know your thoughts in the comments. Thank you for your support.